கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணும்படியாக எழுந்து நின்று இந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கரங்களை உயர்த்தி, Lord bless this word of God for us. Bless this and give it to us. In Jesus' name we pray. Amen. Please be seated. உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஐயா சொன்னது போல பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு, அபிஷேகத்தின் ஞாயிறு. இங்கே அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? வெரி குட், வெரி குட். God bless all of you. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நான் ஒரு CSI சபையை சேர்ந்தவன் தான். இந்த ஊரில் தான் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இங்கே முருகன்குறிச்சியிலே ஒரு பெரிய நர்சிங் ஹோமில் என்னுடைய மகன் பிறந்தான். பிறந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெடிசின் கொடுத்தாங்க. அது அவனுக்கு அலர்ஜி ஆகி பாய்சன் ஆயிடுச்சு. அந்த பாய்சன் அவனுடைய சரீரத்தை முழுவதையும் கொண்டு போட்டு விட்டது. லைஃப் இருந்துச்சு, ஆனால் ஒன்றும் வேலை செய்யவில்லை. அவனை ICUவில் வைத்து 8 டாக்டர் பேனல் வந்து செக் பண்ணாங்க. 3 நாட்கள் உயிரோடு தான் இருந்தான். அதுக்கப்புறம் 3வது நாள் என்னை, மொத்தம் 6வது நாள், பிறந்து 3வது நாள் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் ஒரு சீஃப் டாக்டர் அவர் என்னை கூப்பிட்டு, உன் பையன் பிழைப்பது கடினம், அந்த சரீரத்தில் மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸ் கில்டு, அதனால் என்னை பிழைக்க மாட்டான், 8 மணிக்குள்ளே இறந்து போவான் என்று சொல்லிவிட்டார். ஈவினிங் 8 மணிக்குள்ளே இறந்து போவான் என்று சொன்னார். நீ சின்ன வயசு தானே, உனக்கு கடவுள் நிறைய குழந்தைகள் கொடுப்பார் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணார். இதை கேட்ட உடனே என்னுடைய மனைவி, என்னுடைய மதர்-இன்-லா எல்லாரும் ஒரே அழுக. அந்த நர்சிங் ஹோமில் நான் இவங்கெல்லாம் அழுகிறத பார்க்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த மாடியில் அப்படியே ஏறி மேலே போனேன். ஒரே ஃப்ளோர் இருந்தது, 5வது ஃப்ளோர் நினைக்கிறேன். அது இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு, கட்டி முடிக்கப்படவில்லை. அதில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் சரி ஜெபம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையிலே உடைந்து நான் செபித்த தருணம். டாக்டர் சொன்னது போல் பரீட்சைக்கெல்லாம் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கோம், ஆனால் உண்மையிலே உடைஞ்செல்லாம் ஜெபம் பண்ணதெல்லாம் கிடையாது. அந்த வயசு வரைக்கும் உடைந்து அழுது நான் ஜெபம் பண்ணினேன். ரொம்ப பெரிய ஜெபம்லாம் பண்ணலை. Jesus, where are you? எங்கே இருக்கீங்க? Come down and do something for me அப்படின்னு சொன்னேன். கீழே இறங்கி வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னேன். மறுபடியும் 2வது தடவை இந்த 2 வார்த்தைகளை சொன்னேன். இப்படி நான் சொல்லி முடிக்கும் பொழுது மேலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய அக்கினி கீழே இறங்கி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எனது அக்கினி சூழ்ந்து கொண்டது. இயேசு கிறிஸ்துவானவர் with all his majestic look he came down. நம்முடைய அன்பான இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்தார். மகிமையோடு வந்து என் தலைமேல் கை வைத்தார். அவர் என் தலையில் கை வைத்தவுடன் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் கரங்களினாலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் நான் CSI சேர்ந்ததுனால எனக்கு இதில் ரொம்ப நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு. திடீரென்று பலவிதமான பாஷைகளிலே நான் பேசுகிறேன். திஸ் இஸ் பவர் ஆஃப் காட், திஸ் இஸ் பவர் ஆஃப் காட், இது கர்த்தருடைய வல்லமை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தமிட ஆரம்பித்தேன். ஆண்டவர் தன்னுடைய கரத்தை ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்தார். நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவரை விடமாட்டேன்னு சொல்லி பிடித்து கொண்டேன். மறுபடியுமாக கரங்களை வைத்தார். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து திரும்பவும் எடுப்பார். நான் விடமாட்டேன். இப்படியே என்னோடு கூட 2.5 மணி நேரம் ஆண்டவர் இருந்தார். எவ்வளவு வேலை இருந்துச்சோ அவருக்கு தெரியல. பாவம், எனக்காக 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணார். 2.5 மணி நேரம் என் தலையிலே கை வைத்திருந்தார். அக்கினி அது. I know who is Jesus. He is real. I know him. I have seen him. உயிருள்ள ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. செத்தவர் அல்ல, புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் அல்ல, உயிரோடு இருக்கிறவர். I know how he was. He was very powerful. மிகுந்த வல்லமையுடைய ஆண்டவர் அவர்.
2.5 மணி நேரம் கழித்து என் முட்டிலே பலன் இல்லாமல் கீழே விழுந்த உடனே கர்த்தர் தன் கரங்களை எடுத்து போய்விட்டார். அந்த அக்கினியும் எடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டது. கொஞ்ச நேரம் கழித்து சரி கீழே போவோம், என்ன ஆயிற்று, மணி 8 ஆயிடுச்சு. அதுக்குள்ள மகனுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அப்படியே படியில் இறங்கி ஐசியூக்கு போனேன். உடம்பெல்லாம் சிமெண்ட்டு, ஏன்னா அது கெட்டி முடிக்கப்படாமல் இருந்துச்சு. போய் ஐசியூக்கு நேராக போனால் நிறைய என்னுடைய சொந்தக்காரங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ முடிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். என்னுடைய பிரதரெல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி, உன்னை அபிஷேகித்த ஆண்டவர் உன் மகனை ஒரு நொடியிலே குணமாக்கி போட்டார் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. அப்படியே இன்குபேட்டரில் ஆக்சிஜனோடு பெரிய டியூப்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சடனாக எழுந்துச்சிட்டான். தட் இஸ் த பவர் ஆஃப் காட். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க? எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பவர் இஸ் a very powerful God. அப்படியே முழிச்சிட்டான். முழிச்சு அழுறான். கை ஒயரெல்லாம் பிக்கிறான், அந்த டியூபெல்லாம் பிச்சு எடுக்கிறான். மறுபடியும் 4 டாக்டர் வந்து சூழ்ந்து கொண்டு செக் பண்ணாங்க. நான் உடம்புல ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியல அவங்களால. கர்த்தர் ஒரு முறை தொட்டு சுகமாக்கினால் அவ்வளவுதான், பூரணமான சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு தான் இப்போ கல்யாணம். இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. நான் இப்போ டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் நிறைய இடத்துல சாட்சி சொன்னேன். ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷனால் சும்மா இருக்க முடியாது. அவன் ஜெபம் பண்ணுவான். அவன் போய் தன் ஆண்டவர் செய்த காரியங்களை அறிவிப்பான். நீங்கள் அப்படி யாராவது அறிவிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் பிரச்சனை. அபிஷேகத்தில் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தான் சொல்லணும். நான் இப்படி நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை மறுபடியுமாய் பேசினார். வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஹைதராபாத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். நம்பி டாடா கம்பெனியில் உள்ள வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். அங்கே போன இன்னொரு வேலை கொடுத்தார். நாங்கள் போய் 25 வருஷங்கள் ஆகிறது. மற்றதெல்லாம் ஹிஸ்டரி, சரித்திரம். போய் ஜெபம் பண்ணோம், 7 வருஷம் ஜெபம் பண்ணோம், ஊழியத்தை தொடங்கினோம். ஒரு தெலுங்கானாவில் மாத்திரம் 3 லட்சம் கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்திருப்பேன். பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். அநேகர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். செவிடர்கள், ஊமைகள் திறந்தார்கள், முடவர்கள் எழுதித்தார்கள். ஒவ்வொரு ஆலயம் கட்டும் பொழுதும் அதற்கு ஒரு பெரிய அற்புதத்தை வைத்து ஃபவுண்டேஷனாக போட்டு தான் கர்த்தர் கட்டினார். அப்படி அநேக ஆலயங்களை கட்டியிருக்கிறோம். இப்பொழுது அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ஃபீல்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறார்கள், ஊழிய மிஷனரிஸ் இருக்கிறாங்க, எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க. நிறைய எனக்கு உதவி செய்ய நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் எங்களை அப்படியாய் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 500 சபைகளை தொடங்கும்படியாய் 33க்குள்ளே நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். 500 சபைகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி 4 ஸ்டேட்டில் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இப்பொழுது மறுபடியுமாய் அபிஷேகம் ஒரு மனுஷனை மாற்றி போடும். ஆமென். ஹல்லேலூயா. Abhishekam has the power to change the lives. It will make you to touch the lives, revive the lives. ஒரு மனுஷன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான் என்றால் அவன் நடக்கிற இடங்களிலே செத்தவைகளுக்கு இடமில்லை, போகிற இடமெல்லாம் ஜீவ தண்ணீர் ஓடும் அந்த இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க போகிற இடங்களிலே உயிர் பெற வேண்டும். ஆத்துமாக்கள் உயிர் பெற வேண்டும். குடிகாரர்கள் தங்கள் குடிகளை விட்டு விலக வேண்டும். பாவங்களில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தை விட்டு விலக வேண்டும். அதற்காகத்தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ அந்நிய பாஷையில பேசிட்டு, நான் பேசலான்னு சொல்ல, உங்களெல்லாம் அவரோட மணிக்கணக்காக பேசுகிற மனுஷனா அந்நிய பாஷையில பேசிட்டு அப்படியே விட்டுறதெல்லாம் அபிஷேகம். கர்த்தருக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்டது தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவம் என்பது ஏதோ சடங்காச்சாரமாய் போய்விட்டது. ஏதோ வந்துடும் அப்படி இல்லம்மா. நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கரத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து ஒரு போதகர், சென்னையில் உள்ள போதகர் சொன்னார், தம்பி நீ போகிற, உனக்காக எவ்வளவு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணி விடுவிக்கும்படியாக எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நீ போ அப்படின்னாரு. நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல போய் நான் சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்த பொழுது ஒரு வில்லேஜ்
கிராமத்தில் ஒரு அம்மா வந்தா என்கிட்ட, ஐயா நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும். நான் வருவேன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? நான் எங்கேயோ இந்தியாவுடைய தென்கோடியில் பிறந்த மனுஷன், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மனுஷன், நான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். இல்லையா 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறந்திருக்கலாம் மாட்டேன், ஒரு பைபிள் அம்மா இந்த இடத்துல இருந்தா, ஊழியம் செய்தா, அவங்க மூலமாக ஒரு 2-3 ஃபேமிலிங்க ஏற்றுக்கிட்டோம். அந்த அம்மா ஊழியம் செய்கிற காலத்திலே ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் சொன்னார், இந்தியாவின் தென்கோடியிலிருந்து ஒரு மனுஷன் இந்த இடத்துக்கு வருவான், அவனுடைய காலடி இந்த இடத்துல படும்போது பெரிய எழுப்புதல் இந்த இடத்துல உண்டாகும் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நான் அப்போ பிறக்கவே இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாம் கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். அதை நீங்க செய்யணும்னு விரும்புகிறார். நீங்க அதை செய்றீங்களாங்கிறது தான் கொஸ்டியன். அபிஷேகத்தின் மேல் குறையில்லை, அபிஷேகம் பெற்றுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் மேல் தான் குறை இருக்கிறது. நீங்களும் நானும் எழுந்து கர்த்தருக்காய் காரியங்களை செய்ய வேண்டும். இந்த குழந்தைகள்லாம் செய்யணும். இவங்களெல்லாரும் அபிஷேகத்தையும் தரிசனங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாலிபர்கள் தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், எழுந்து போக வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். 3 காரியங்களை குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஊழியத்தில் நடந்த அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுலாம் சொல்ல விரும்பல, அது வேற பிரசங்கம். உங்களை போல நான் வேலை செய்த மனுஷன். 31 வருஷம் நான் வேலை செய்தேன். 2019 தான் என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ணினேன். 31 வருஷம் கம்பெனியில் வேலை பண்ணியிருக்கிறேன். என்னோடு ஆயிரக்கணக்கான பேர் என்னோடு வேலை செய்தார்கள். எனக்கு கீழே 4000 பேர் வேலை செய்தாங்க உலகம் முழுசும். இந்த வேலை செய்கிற இடங்களிலே, நாம் குடியிருக்கிற இடங்களிலே, நம்மை சுற்றி இருக்கிற இடங்களிலே, நம்ம பிஸ்னஸ்ல நாம் பழகுகிற இடங்களிலே கர்த்தருக்காய் சாட்சியாய் எப்படி இருப்பது என்பதை குறித்து நான் 3 காரியங்களை சொல்லுகிறேன். இந்த வசனம் மறுபடியாய் பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சிகளாய் இருப்பீர்கள், சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஊழியம் செய்கிறவன் நிறைய பேர் செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த சாட்சியின் ஊழியம் எல்லாரும் செய்ய வேண்டும். ஆணோ பெண்ணோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, குழந்தையோ பெரியவர்களோ, எந்த வயது என்ன வித்தியாசமும் இல்லை, எல்லோரும் சாட்சியின் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆமென். எவ்ரிபடி சே ஆமென். சத்தமா சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு இந்தி சர்வீஸ் இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க தான் வருவாங்க. பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருவோம். தன்யவாத் அப்படின்னா நம்ம நிற்க முடியாது, அவ்வளோ பெரிய சத்தம் போடுவான் தன்யவாத் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சத்தமே கொடுக்க மாட்டீங்க. ஆமென் எல்லாரும் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 3 விதமான சாட்சியின் ஊழியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஊழியம் நம்முடைய சொந்த வாழ்க்கையின் சாட்சி. சின்லெஸ் லைஃப், பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய மாதிரி வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் சாட்சியின், இந்த வாழ்க்கை நம்முடைய எவ்வளவு சாட்சியாக இருக்கிறோம் என்பது பிரஜாதியில் உள்ளவர்களை அது மிகவும் இம்பாக்ட் பண்ணும், அது போய் பாதிக்கும். எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பைபிள்லாம் படிக்க மாட்டான், ஆனா உங்களை தான் படிக்கிறான். நீங்க தான் என்னது, நடமாடும், என்னம்மா சொல்லுங்க, நடமாடும் என்னது, வேதம். எல்லாரும் வேதத்தை தூக்கி சாடுறீங்களா? நீங்க தான் நடமாடும் வேதம். ஒரு பிரஜாதியானவன் படித்தவனோ படிக்காதவனோ முதல்ல யாரை படிக்கிறான்? என்ன சொல்லுங்க சத்தமா? உங்களை தான் படிக்கிறான். அவன் உங்களை தான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவான், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். முதல்ல உங்களை வாழ்க்கையை தான் ரீட் பண்ணுவான். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த வாழ்க்கை நிறைய அநேகரை நீங்க இம்பாக்ட் பண்ணலாம், அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரலாம். இதை அநேகர் யோசிக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்கள் தங்களை குறித்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி
அதிகாரம், பவர் இதெல்லாம் மறந்துடுறாங்க. இன்னும் மீட்டிங் ஓடிட்டு இருக்காங்க. அங்கே போனால் ஏதாவது கிடைக்குமா, இங்கே போனால் ஏதாவது கிடைக்குமா, எவ்வளவு நாளைக்கு தான்மா ஐயா கிடைக்கும்? நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க? நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க? நீங்கள் எப்போ ஓட போகிறீங்க? நீங்கள் எப்போ வீடு போய் சுவிசேஷத்தை சொல்ல போகிறீங்க? நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ண போகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை, உங்களை பக்கத்தில் இருக்கவங்கலாம் உங்களை பார்த்து எவ்வளவு அன்பானவர்கள், எவ்வளவு நல்லவர்கள், எவ்வளவு கருணை உள்ளவர்கள், எல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? உங்கள் வீட்டில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எப்படி உங்களுக்கு சாட்சி கொடுக்குறாங்க? உங்களுடைய அனுதின ஆஃபீஸ் ஒர்க்கில் உங்கள் பில்ஸ், உங்களுடைய நடைமுறை காரியங்கள், நீங்கள் மற்ற பெண்களோடு பழகுவது, நீங்கள் மற்ற ஆண்களோடு பழகுவது, இதெல்லாம் எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்கீங்க? எல்லாரும் பார்க்குற, எல்லாவற்றையும் பார்க்கிறான், எல்லாவற்றையும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து தான் முடிவு பண்ணுகிறான் இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி. 31 வருஷம் நான் இண்டஸ்ட்ரியிலே, ஐடி இண்டஸ்ட்ரியிலே வேலை பார்த்தேன். ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போவேன். என்னுடைய சொந்த பணத்தில் நினச்சிக்காதீங்க, கம்பெனிக்காக நான் போவேன். கஸ்டமர்ஸ் வருவாங்க, மீட்டிங்ஸ் இருக்கும், அதனால் போவோம். அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் லிக்கர் பரிமாறப்படும். ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸில் போவேன், லிக்கர் பரிமாறப்படும். லான்ச்சஸில் லிக்கர் கொடுக்கப்படும். அதர் கண்ட்ரியில், அமெரிக்காவில், யூகேலையோ இல்லை ஆஸ்திரேலியாவிலோ எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தாங்க, எல்லா இடத்துலையும் லிக்கர் எனக்கு ஃப்ரீ, நான் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் சகோதர சகோதரியை, எல்லாரும் சேர்ந்து குடிச்சுன்னா கூட நான் மாத்திரம் தனியே அங்கே நின்று கொண்டிருப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. 31 வருஷம் நான் வேலை செய்தேன், எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 31 வருஷமாக என்னுடைய சரீரத்திலே ஆல்கஹாலினாலே நான் கரைப்படாதபடி கர்த்தர் என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்தார். ஆமேன், ஹல்லேலூயா. நான் அமெரிக்காவில் போய் குடித்தாலும் மிட் ஃப்ளைட்டில் குடித்தாங்க, என் ஒய்ஃபுக்கும் தெரிய போகிறதில்ல, யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் கர்த்தர் என்னை கரைபடாதபடி காத்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தூக்கி சொல்லுவோம், ஹல்லேலூயா. நான் இந்த பிரசங்கத்தில் என்னை பற்றி நிறைய சொல்லுவேன், பெருமைக்கு நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு மாதிரியாக சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாதிரியாக காணப்பட வேண்டும். என்னுடைய கலீக்ஸ் அல்ல கஸ்டமர்ஸ் கூட, he is a bishop, he will not touch the alcohol அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காக தனியாக வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆல்கஹால் குடிப்பாங்க, நான் மட்டும் குடிக்க மாட்டேன். இப்படி நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மற்றவர்களை, இவன் கிறிஸ்தவன், இவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை அது பாதிக்க வேண்டும். நமக்கு கீழே ஒர்க் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே, நம்மோடு வேலை செய்கிறவர்களுக்கு மத்தியிலே அவங்களுக்கு எவ்வளவு அன்பாக இருக்கிறோம், அவங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறோம், எவ்வளவு சில காரியங்களிலே ஒருவேளை அஃபிஷியலாக கொஞ்சம் டிவியேட் பண்ணி எப்படி உதவி செய்கிறோம், உதவி செய்கிறதுல எப்படி இருக்கிறோம். சாரிடத்துல சார்கிட்ட போனால் எல்லா காரியங்களையும் அவர் புரிந்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். பிராக்டிக்கலாக நான் சொல்லுகிறேன். எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறீங்க? 4000 பேருக்கு மேலே நான் வேலை செய்தேன். நடந்து போகும்போதே எல்லாரும் காமாக இருப்பாங்க, கப் சிப்பனாக இருப்பாங்க. ஆனால் அதுவல்ல அதிகாரம். நான் எவ்வளவு உதவி செய்கிறேனோ அதுதான் என்னை தேவனுடைய மனுஷனாய் காட்டுகிறது. ஆமீன், ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, நம்முடைய உண்மை இருக்கிறதா? வாயில வருது ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அதை மாற்ற மாட்டார் என்று சொல்லி நம்மளை குறித்து ஒரு சாட்சி இருக்கிறதா? அப்படி யோசித்து பாருங்க. பாவமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். அநேக பெண்களோடு வேலை செய்கிறோம், ஆண்களோடு வேலை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா? எல்லாரும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இவன் கிறிஸ்தவன் அல்லவா, இவன் வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவன் அல்லவா என்று எல்லாரும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? பாவமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோமா? மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ்கிறோமா? மற்றவர்கள் நம்மை பார்த்து மிகவும் அன்பானவர்கள் என்று சொல்ல அளவுக்கு வாழ்கிறோமா என்று முதல் காரியத்தை நான் உங்கள் முன்பே வைக்க விரும்புகிறேன். அறிவு எப்படி இருக்கிறது உங்களுடைய சாட்சியின் வாழ்க்கை? நம்முடைய வாயிலிருந்து மோசமான வார்த்தைகள் வந்து சண்டை போட்டு, வீட்டில் சண்டை போட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க, ஆனால் சண்டை போடுறதுல மட்டும் குறை இல்லைன்னு சொல்லலாம், அப்படி இருக்குதா? அல்லது அன்பான ஜனங்கள் எப்பொழுதும் பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவரிடத்தில் அன்பாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? எப்படி சொல்கிறாங்கம்மா? நீங்களே யோசித்துக்கொள்ளுங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அனாயிண்டிங் இஸ் நாட் அ ஈஸி ஜோக்.
It's a power of God. The Lord anointed Jesus Christ with all his power. அப்போஸ்தலர் 10:38 அப்படியாய் சொல்கிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே சொல்லி சுற்றி தெரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 இப்படியாய் எழுதுகிறது. நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். நன்மை செய்கிறவர்களா இருக்கிறீர்களா? இரண்டாவது காரியம், the Lord is with me, the living Christ is with me. இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அது ஒரு சாட்சி. இந்த சாட்சி எப்படி நீங்க வாயினால திறந்தெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களாவே கண்டுபிடிப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து விசுவாசத்தினாலே உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று அறியீர்களா? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆலயம் எங்க இருக்குதுங்க? கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இருதயத்தில் இருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற கிறிஸ்துவை நீங்க தேடி தேடி ஓடுறீங்க. எங்கேயோ நிறைய பேர் அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம். இருதயத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆலயமாய் இருக்கிறீர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார். இது வெளியே தெரிய வேண்டும், முகத்திலே தெரிய வேண்டும், நம்முடைய வார்த்தையிலே தெரிய வேண்டும். நம்மை சுற்றி பிரசன்னம் இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் சூழ்ந்து இருக்க வேண்டும். நாம் போகிற இடத்திலே ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். நாம் போகிற இடத்திலே, நாம் பேசுகிற இடத்திலே இருதயத்திலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாக வேண்டும். அப்படி இருக்குமா வாழ்க்கையிலே? நாமளே கவலையோடு கோபத்தோடு இருந்தோம்னா அங்கே நம்ம சுற்றி எங்கே இருக்கோம்? நம்ம முகத்தில் எப்படி இருக்கும்? என்ன ஒரு பிராமின் ஆஃபீஸர் எனக்கு முன்னால், நான் சின்ன வயசில் இருக்கும்போது வேலை செய்தோம். அப்போது பெரிய ஆஃபீஸர் இருந்தார். அவர் என்னை ஜீசஸ் கிரைஸ்ட் தான் கூப்பிடுவார். ஜீசஸ் கம் ஹியர் ஜீசஸ் அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு நாள் நான் ஏதோ சேடாக இருந்திருக்கேன். என்னை கூப்பிட்டு விட்டார். ஜீசஸ் ஒய் யூ ஆர் ஸோ சேட், எதுக்கு கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்டார். இல்லை, நோ சார், ஐ எம் ஓகே. நோ ஜீசஸ், ஐ நோ யுவர் ஃபேஸ் ஜீசஸ். உன் முகத்தை எனக்கு தெரியும். உன் முகம் எப்படியும் பிரகாசமாக இருக்கும். அது என்ன பிரகாசம் அம்மா? ரட்சிப்பின் சந்தோஷமாகிய பிரகாசம். ஆமென், ஹல்லேலூயா. கலர்னால பியூட்டி பார்லரில் போயெல்லாம் கிடைக்காது. அது முக பிரகாசம். அவன் அதை பார்க்கிறான். ஒரு பிராமணர், நீ ஏன் இப்படி இருக்கிறாய்ன்னு கேட்கிறார் என்கிட்ட. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த லெசன் போகவே இல்லை. நான் என்ன பிரச்சனை வந்தாலும் ரட்சிப்பின் சந்தோஷம் மட்டும் முகத்தில் தெரிய வேண்டும். அதை பார்த்து தான் அநேகர் வருவார்கள். நான் கம்பெனியில் கேபினில் உட்கார்ந்துருக்கும் பொழுது லஞ்ச் டைமில் அநேகர் இடத்துல வந்து பேச வருவாங்க, ஜெபம் பண்ண வருவாங்க. ஏன் வராங்க? சும்மாவா வராங்க? உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினா இருதயத்தில் சமாதானம். என்கிட்ட என்ன இருக்கு? நான் மேஜிக்கல் பேசினேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்தில் இருக்கிறார். அவனுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமாம், எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களிடத்துல பேசுகிறவங்களுக்கு அத்தனை பேர் அப்படி சமாதானம் சந்தோஷம் கிடைக்குதா ஐயா? யோசித்து பாருங்க. அதான் சாட்சியின் ஜீவியம். உங்களிடத்துல வந்து பேசணும். அவங்க என் இருதயத்தில் கவலையோடு இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசினா என் கவலையெல்லாம் போயிடும் அப்படின்னு பேசணும். நம்ம சுற்றி பிரசன்னம் இருக்கணும். நம்ம போகிற இடங்களில் கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு ரிங் மாதிரி வரணும். அதுதான் சாட்சி உள்ள ஜீவியம். ஹைதராபாத்தில் ஒரு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது, நான் எமிக்ரேஷன் முடிச்சு உள்ளே போகும்போது ஒரு ஆஃபீஸர், ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. என்ன போகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கஷ்டத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனாலும் அந்த அம்மா கூப்பிட்டாங்க. நான் போய், என்ன மேடம், நான் ஒரு லேப்டாப் தான் வச்சுருக்கேன் மேடம்னு சொன்னேன். அந்த அம்மா, நோ சார், ஐ ஹவ் நாட் கால் ஃபார் யூ ஃபார் தேட். அதுக்காக நான் உங்களை கூப்பிடலை. நீங்கள் அங்கே இருந்து உங்களுக்கு வரும்போது பார்த்தேன், நீங்கள் வந்து ஆர் யூ எ சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சர்வெண்ட் ஆஃப் காட் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஊழியக்காரனான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு. நான் ஒன்றும் இந்த மாதிரி பிஷப் மாதிரிலாம் போக மாட்டேங்க. மேலே ஜாக்கெட் போட்டிருப்பேன், ஜீன்ஸ் போட்டிருப்பேன், அப்படி தான் போவேன் நான். ஆனால் எப்படி தெரியுது? என் முகத்தில் தெரியுதுங்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி என்னைக்காக ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் அங்கே நின்று அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் ஒன்று போய் சொல்ல, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு என்ன ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. எப்படி? நம்மை சுற்றி இருக்கிற பிரசன்னம், சாட்சியின் ஜீவியம், அதுதான்
சாட்சியின் ஜீவியம் அதுதான். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே கூப்பிடுவான், அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏர்கிராஃப்டில் என்ன திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. என்னை பார்த்தோன்னே கேட்பாங்க. எப்படி கேட்குறாங்க? நம்முடைய முகத்தில் அவங்க பார்க்குறாங்க, கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யோவான் சொல்லுகிறார், அவர் வரும்பொழுது அவரை போல இருப்போம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறி 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 அவருடைய சாயலாய் மாறி, ஹல்லேலூயா, அப்படி அவருடைய பிரசன்னத்தினால நிறைந்திருக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கொடுக்கப்படுகிற சாட்சியின் ஜீவியம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற காரியம். அமெரிக்காவில் ஒரு ஹோட்டலில் காலையில் 5 மணிக்கு நான் செக்இன் பண்ணுறேன். அட்லாண்டாங்கிற இடத்துல ஷேவ் பண்ணல, நைட்டெல்லாம் தூக்கல, போய் நிற்கிறேன். அந்த அம்மா நான் போய் பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே சொன்னா, ஆர் யூ எ சர்வெண்ட் ஆஃப் காட்? நீ கர்த்தருடைய ஊழியக்காரனான்னு கேட்டேன். ஆமாண்ணே. உனக்கு எப்படி தெரியுண்ணே? என் பேரை வச்சு கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம், உனக்கு எப்படி தெரியும்ல? இல்லை, நீ இங்கே வந்து நின்ன உடனே கர்த்தருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டது, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னா. ஆமீன், ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும்? அமெரிக்காக்காரங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்களை சுற்றி கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதா இல்லையா என்று மற்றவர்களுக்கு தெரியும். அது ஒரு சாட்சியின் ஜீவிதம், கர்த்தரை சுமந்து செல்கிற ஜீவிதம். You are carrying the Lord. You are the temple of the living God. கிறிஸ்து உங்களிடத்திலே வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அது ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலே இது செயல்பட ஆரம்பிச்சது. என்னன்னா, எவ்வளவு பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஏற்றுக்கொள்வாங்க, நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அநேகங்களிடத்தில் வந்து குறைகளை சொல்லுவாங்க, அநேகர் உங்களை ஜெபம் பண்ணும்படியாக கேட்பாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். ஹல்லேலூயா. சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சாட்சின்னு சொல்ல முடியுமா? காரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி? நீங்க தான் சாட்சி. அவர் ஒன்றும் ஸ்பெஷலாக வந்து எல்லாம் சொல்ல மாட்டார், நீங்க தான் சாட்சி. மூன்றாவது காரியம் நாம் அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த சாட்சிகள், நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்கள், இவைகள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 8:18. இதோ நானும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்த்துக்க வேண்டியதான், பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்கிறோம். எல்லாம் சத்தமா சொல்றீங்களா? என்னது? இஸ்ரவேலிலே அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது? கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்தார், இப்படி சுகமாக்கினார். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படி செய்தார், இதை செய்தார், இப்படி சுகமாக்கினார். எத்தனை பேர் சொல்றீங்கம்மா? நம்முடைய சாட்சியின் ஜீவிதம் மற்றவர்களை தொட்டு அசைத்து போடும். கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு எப்படி இறங்குகிறார் அப்படின்னு சொல்லி. இங்கே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. என் மனைவிக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு நாள் நான் ஒரு சர்ச்சை இடிச்சுட்டாங்க, அவங்களை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். 9 பேர் ஞானஸ்நானம் கொடுத்தேன். சந்தோஷமாக வழி திரும்பி வந்துட்டு இருந்தேன். வரும்போது என் பையன் ஃபோன் பண்ணா, டாடி மம்மி இஸ் வெரி சீரியஸ், ஐ அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல், ப்ளீஸ் கம் அப்படின்னா. குயிக்காக என் டிரைவர்கிட்ட சீக்கிரம் போ அப்படின்னேன். போகும்போது என்ன ஆகிட்டுனா, என் மனைவி திடீர்னு பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க, அவருடைய ஹார்ட் பீட் வந்து 178க்கு போயிடுச்சுங்க. 72 73 தான் இருக்கணும். அவருடைய பிளட் ப்ரெஷர் 190 220க்கு போயிடுச்சு. அப்படியே ஷி வாஸ் அபவுட் டு ஃபால் டவுன். இப்போ பையன் பிடிச்சி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாட்டேன்றாங்க. ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, இன்னும் 2 ஹவர்ஸில் அந்த அம்மா கோமாவில் போய் இறந்துடும். ஏன் அட்மிட் பண்ணோம்? லெட்டர் டை பீஸ்ஃபுல்லி அட் ஹோம். ஏன் அட்மிட் பண்ணுறீங்க? கூட்டி எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னா. அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜர் என்னுடைய தெலுங்கு பாஸ்டரோட ஒய்ஃப், அவங்க டாக்டர் தான். அவங்க சொல்கிறாங்க, நோ டாக்டர், ஷீ இஸ் மை ஆண்டி, ப்ளீஸ் அட்மிட் ஹர். யார் சைன் பண்ணுவா அப்படின்னா, அந்த என் பையனை காட்டுங்க, அவன் இப்போ சின்ன பையன், இவன் சின்ன பையனாக இருக்கிறானே, சைன் பண்ண மாட்டார். ஸோ டாக்டர் சுஷ்மிதா சைன் பண்ணி என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணி மானிட்டர் போட்டிருக்காங்க. மானிட்டர் கத்துது, ஏன்னா எல்லாம் கூட இருக்குது. ஆக்சிஜன் போட்டு விட்டாங்க. எப்படி டயக்னோஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த டைமில் என் மனைவி அப்படியே சிங்காயி கோமாவுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த ஐசியூக்குள்ளே நடந்து வந்தார். ஆமீன், ஹல்லேலூயா. அதுதான் வாழ்க்கை.
ஒவ்வொரு நொடியும் நம்மோடு இருக்கிற ஆண்டவருடைய வாழ்க்கை. வந்து என் மனைவியுடைய காதிலே, டாக்டர் டெல் திஸ் ப்ரேயர் யூ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொன்னார். நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவருடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல், நீ சுகமாவாய் என்று சொல்லிட்டு போயிட்டார். என் மனைவியும் அப்படியே இருக்கிற கான்ஷியஸில் அப்படியே சொல்கிறாப்ல, இயேசு கிறிஸ்துவின் உள்ள விசுவாசத்தினாலே நான் கர்த்தருடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிறேன் சொல்ல 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 அப்படியே ரீடிங் இறங்கி வந்துருச்சு. நான் போய் ஐசியூக்குள்ளே போகிறேன், எல்லாம் நார்மலாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டும். நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஒன்லி சுகத்தில் மாத்திரமல்ல, பலவிதமான காரியங்கள், பண பிரச்சனைகள், எல்லா காரியங்களிலும் தேவனிடத்தில் என்னோடு தேவன் இருக்கிறார். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார், எனக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், என் ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். வாயில திறந்தா சாட்சி மாத்திரம் வரணும். ஏன் தமிழ்நாட்டில் பலவிதமான கிரேக்கர்கள் மாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்க. இப்போ நிறையா சம்பாஷிக்கிறாங்க பேச்சு, அது ஆர்கியூமெண்ட், இந்த ஆர்கியூமெண்ட், இந்த ஆர்கியூமெண்ட், அது டாக்டரின், இது டாக்டரின். ஏன் ஒருத்தருக்கும் பொழுது போல சாட்சியை மாத்திரம் சொன்னீங்கன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, சாட்சியை கேட்பாங்க எல்லாரும். கடைசியாக சொல்லி முடிச்சாங்க, ஐயா எனக்கு 5 நிமிஷத்தில் முடிக்க சொல்லியிருக்காரு. என் மனைவிக்கு 2016 ஃபீவர் வந்துட்டு சொல்லி டாக்டர் கூப்பிட்டு போனால் கடைசியில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. என்னெல்லாமோ டெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் டிபி இல்லை, சைக்கடாசிஸ் இல்லை, கடைசியில் சொல்லிட்டாங்க லங் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. 1 சென்டிமீட்டர் லோடு எல்லா த்ரூ அவுட் லங்ஸில் இருக்கு. ஐ எம் வெரி சாரி, திஸ் இஸ் லங் கேன்சர் அப்படின்ட்டார். அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு கூட்டத்துக்கு போனோம், மிஷனரிட்ட பேச போனோம். நான் பேசிகிட்டு இருக்கேன், என் மனைவி பின்னாடி உட்காந்து கேட்கும்போது கர்த்தர் அவளுக்கு வார்த்தையை கொடுத்தார். போகும்போது சந்தோஷமாக இருந்தாப்புல, என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன், ஆர் யூ கிரேசி, இப்போ தான் சொன்னார் டாக்டர் வந்து உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நீ சிரிச்சிட்டு இருக்கே அப்படிங்கும்போது 29:14 ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன், அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் மனைவி இந்த வாசனை அப்படியே வசனத்தை அப்படியே பிடிச்சிட்டாப்ல. நான் சொல்கிறேன், நமக்கு எனஃப் இன்சூரன்ஸ் இருக்குப்பா, லெட்ஸ் கோ, போய் கீமோதெரப்பி ஆரம்பிச்சிடலாம், டாக்டர் சொல்லார் ஆரம்பிச்சிடலான்றாரு. நீ ப்ளீஸ் கம்னா வரமாட்டேன்றாப்ல. எனக்கு ஆண்டவர் சொன்னார் அற்புதம் செய்வேன்னு சொன்னார், நான் வரமாட்டேன்றாப்ல. நான் எவ்வளவோ கேட்டு பார்க்குறேன், மாட்டேன்றாப்ல. My Lord is a Lord who never say lie. My Father, I know my Father அப்படிங்கிறாப்ல என் வைஃப். I know my Father, I know my Lord, He never say lie, He will do it அப்படின்றாப்ல. நான் என்ன செய்கிறது, நான் அமைதியாக உட்காந்துட்டேன். 45 நாள் என் மனைவி பெட்டில் இருந்தாங்க. 10 கிலோ குறைஞ்சிருச்சு. கேன்சர் நோட்டோரியஸ் டிசீஸ். அப்படியே உடம்பெல்லாம் கருத்து, பெயின், ஃபீவர், சாப்பிட முடியாது, நடக்க முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் போய் கேட்பேன், அம்மா வா ப்ளீஸ், என்னை எல்லாரும் குறை சொல்லுவாங்க, நாளைக்கு நான் உன்னை கவனிக்கலன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொன்னேன். நோபடி வில் டெல், கர்த்தரனை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லுவாப்ல. 45 நாள் போயிடுச்சு, பெட் ரிடன் ஆகிட்டாப்ல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் போக ஆரம்பிச்சிட்டு. எனக்கு விசுவாசம் இல்லை, ஆனால் என் மனைவிக்கு அப்படி ஒரு விசுவாசம். கர்த்தர் செய்வார்னே சொல்லிட்டு இருக்காப்ல. இரவும் பகலும் ஆடியோ பைபிள் போட்டு கேட்பாப்ல, வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல, வசனம் கேட்டுக்கிட்டே இருப்பாப்ல. வசனம் ஃபீட் த வேர்ட் அப்படிம்பார் ஆண்டவர், வசனம் கேட்டுக்கிட்டே இருப்பாப்ல. 45 நாள் கழித்து ஒரு நாள் நைட்டில் 12 மணிக்கு மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தனியாக நான் படுத்து தூங்கிட்டேன். அப்பொழுது ஆண்டவரே, ஹவு லாங் ஐ வில் சஃபர் லைக் திஸ், எவ்வளவு நாள் இப்படி சஃபரிங் இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. என் மனைவி மேல் அமர்ந்தது. அந்த கேன்சர் டிஸப்பியர் ஆயிடுச்சுங்க. ஹல்லேலூயா. என்ன இவ்வளவுதான் சத்தம்? ஹல்லேலூயா. இட் டிஸப்பியர். காலையில் 3 மணிக்கு நான் எந்திரிச்சேன், மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்காப்ல. ஏன் இப்படி தூங்குறாப்ல, 45 நாளாக தூங்கலையே, இப்படி தூங்குறாப்லையே அப்படின்ட்டு நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எழுப்பி கேட்டேன், என்ன எல்லாம் சொன்னாப்புல. நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் பதில் கொடுத்தார், மேலேருந்து ஒரு வல்லமை வந்துச்சு, நான் சரியாயிட்டேன்றார். ஒரு வாரத்தில் நடந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆனாலும் நான் சொல்லிட்டேன், இங்கே பாரு, கேன்சர் இது ஒன்றும் ஃபீவர் இல்லை, கேன்சர் இது, நான் உன்னை கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவேன். போய் மறுபடியும் சிடி ஸ்கேன் எடுத்து அதில் கேன்சர் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. உடனே அடுத்த வாரம் கூட்டிகிட்டு போயாச்சு. டாக்டர் திட்டுறாரு, என்ன
படிச்சிருக்கீங்களே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. சரி ஓகே டாக்டர் வில் டேக் தி ஹீமோதெரபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ப்ளீஸ் டேக் ஒன் மோர் சிடி ஸ்கேன் அப்படின்னு. நோ நாட் ரிக்வயர்ட், ஹியர் இட் இஸ். இதான் இருக்குதா சிடி ஸ்கேன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் அப்படின்னாரு. கேன்சர் இருக்குன்னு போட்டிருக்கல. இல்லை இன்னொன்று எடுங்க. சரி எடுப்போம். எடுத்தார். எடுத்து ரிப்போர்ட் வந்துச்சு. 2 சிடி ஸ்கேனை வச்சுக்கிட்டாருங்க. இந்த ரிப்போர்ட்டையும் பார்க்குறாரு, இந்த ரிப்போர்ட்டையும் பார்க்குறாரு. இப்படியே பார்த்துட்டு அப்படி தலையில் கை வச்சிட்டாருங்க. சாரி டாக்டர்ஸ், ஃபர்கிவ் மீ. அண்ட் அப்படியே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு ஐ செட், ஆர் யூ இஸ் இட் கன்ஃபியூஸ் டாக்டர், இஸ் இட் கன்ஃபியூசிங் அப்படின்னு. எஸ் எஸ், தேர் இஸ் நோ நோட் ஹியர் இன் தி சிடி ஸ்கேன், தேர் இஸ் நோ நோட். இந்த சிடி ஸ்கேன்ல கேன்சர் இல்லை, ஆனா இங்கே இருக்கிறது. ஹalleluya, that is the power of God. Hallelujah, that's the power of the Lord Jesus Christ. வல்லமையுள்ள சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில வேணும். நாங்கள் நல்லா சுகமாகி என் ஒய்ஃப் வீட்டில் இருக்கும்போது ஒரு பக்கத்தில் உள்ள இன்னொரு பிராமின் லேடி வந்து ஒய்ஃபை கட்டி பிடிச்சிட்டு அழுறது. சொல்லுது, அம்மா உன் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், உனக்கு எப்படிலாமோ வருது, ஆனால் ஒரு நாளும் உங்கள் ஆண்டவர் கைவிடலை. ஆனால் இந்த தடவை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இதில் வரமாட்டா, இதில் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இந்த தடவையும் உங்கள் ஆண்டவர் உன்னை தொட்டு குணமாக்கி உன்னை பத்திரமாய் கொண்டு வந்திருக்கிற. ஹalleluya அப்படின்னு சொல்றது. அது ஹalleluya. இதுதான் சாட்சியின் வாழ்க்கை அம்மா, சாட்சியின் வாழ்க்கை. நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்கிறோம். ஹalleluya. நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறேன்றீங்க? போய் சாட்சி சொல்லுவோம், பிரசங்கம் பண்ணுவோம். கர்த்தர் மற்றவர்களை அசைப்பார். ஹalleluya. இருதயங்களை அசைப்பார். கேன்சரோடு வந்திருக்கிறவங்க விசுவாசத்தோடு அதை பிடிச்சிட்டு கர்த்தனை சுகப்படுத்துவார்னு விசுவாசிப்பாங்க. கிட்னியில பிரச்சனை இருக்கிறவங்க கர்த்தனை சுகப்படுத்துவார் விசுவாசிப்பாங்க. அதுதான் ஊழியம். இந்த சாட்சியின் ஊழியம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன சாட்சி? முதலாவது சாட்சி நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி. பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, அன்புள்ள வாழ்க்கை, கருணையுள்ள ஒரு வாழ்க்கை, நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் நேற்று செய்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நாளைக்கு செய்கிறப்பா, அதெல்லாம் கரெக்டுப்பா. உன் வாழ்க்கையை மற்றவெல்லாம் பார்க்குறான், மற்றவன் பார்க்குறானே, அவன் பார்த்து என்ன சொல்லுவான்? அவரெல்லாம் சொல்லுவான், என்ன கிறிஸ்தவன் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகள் சொல்கிறாங்களா? நம்பர் 1. நம்பர் 2, நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார், நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், கிறிஸ்து நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிறார், கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே சூழ்ந்திருக்கிறோம். நீங்க போற இடங்களில் எல்லாம் ஜீவ தண்ணீர் ஓடுகிறதா? சுகமாக்கும் வல்லமை இறங்குகிறதா? சமாதானமும் சந்தோஷமும் இறங்குகிறதா? இருதயத்திலே ஜனங்கள் சந்தோஷமாய் உங்களை பார்த்து உங்களிடத்தில் பேசின உடனே அவர்கள் சமாதானத்தில் நிறைந்து கொள்ளுகிறார்களா? பாருங்க பாருங்க. 3வது, கர்த்தர் அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சாட்சி சொல்ல முடியும்? எவ்வளவு ஹீலிங்கை பற்றி சாட்சி சொல்ல முடியும்? எவ்வளவு விடுதலையை பற்றி சாட்சி சொல்ல முடியும்? எவ்வளவு காரியங்களை கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், அதுக்கு நான் சாட்சி என்று சொல்ல முடியும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாற்றும், என்னுடைய பாவலும் இல்லாத என் வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய கண்களை மாற்றும், என்னுடைய வார்த்தைகளை மாற்றும். ஆண்டவரே, என்னுடைய என்னுடைய அன்போடு என்ன இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் மற்றவர்கள், எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லணும் மற்றவர்கள். கிறிஸ்துவின் அன்பு அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று சொல்லணும், கிறிஸ்துவின் அன்பினால செய்கிறாங்கன்னு சொல்லணும் அவங்க. அப்படி எனக்கு வாழ்க்கையை மாற்றுமன்னு கேட்பாங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்பாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்தில் கேட்பாங்க. ஹalleluya. எல்லா வாய்களை திறந்து கேட்கிறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்னைக்கு மாறணும், என் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் சர்ச்சைக்குள்ள வரணும். ஹalleluya. என் மேலே வெளிப்படுகிற தேவ அன்பினாலே, தேவனுடைய கருணையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே அநேகர் தொடப்படும். ஹalleluya. பாவமற்ற இந்த வாழ்க்கையை பார்த்து அநேகர் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். கர்த்தரை நான் சுமக்கிற மனுஷன், நான் உடன்படிக்கை பட்டியை சுமக்கிற மனுஷன் நான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுள் உனக்குள் வாசம் செய்கிறார். ஆண்டவரே, நான் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் வரணும். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அப்படி நான் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர வேண்டும். யாரோ புதுசாக வந்திருக்காங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது.
ஒரு பிரஜாதியினர் மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் வந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிறைக்கிறதுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயில திறந்து கேட்போமா, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைந்த மனுஷனாய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்போமா. ஹல்லேலூயா. எல்லா வாயில திறந்து கேட்போமா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், என் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. நான் சாட்சி உள்ள வாழ்க்கை ஆள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் என் ஜனத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு விடுதலை தந்தார், சுகமாக்கினார், எனக்கு உதவி செய்தார் என்று வாயை திறந்து 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 சாட்சிகளாய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே சாட்சியை சொல்ல வேண்டும். எல்லா வாயை திறந்தாலே சாட்சி அப்படியே உதிர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் சியோனிலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆண்டவரே எங்களை அப்படியாய் மாற்றும், அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் மாற்றும். என்னையும் என்னுடைய புருஷனையும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் அப்படியாய் அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அதனால தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதனால தான் ஊற்றி இருக்கிறார் நம்முடைய மத்தியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு பெரிய change in my life, there's a change in my life should come in my ஹalleluya shakabala durama mamarika misdel bedun tele gdiagala badurama. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லார் வாய்களை திறந்து கேட்போமா, ஒரு மாற்றம் இடத்திலே வர போகிறது. ஹalleluya. ஒரு பெரிய மாற்றம் வர போகிறது. இந்த வாழ்க்கை அநேகரை தொட போகிறது. என்னுடைய சாட்சிகள் அநேகரை தொட போகிறது. என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேகருடைய இருதயங்களை தொட போகிறது. ஹalleluya. அப்படியே கர்த்தரை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுமா. everybody ஹalleluya, ஹalleluya. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, எல்லாம் நல்ல கரங்கள் தட்டி ஹல்லேலூயா. போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா. Thank you Lord. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆவில நிறைந்து பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியா வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்கம்மா. எங்க வாழ்க்கையில அந்த ஆவியானவருடைய அனுகிரகத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருந்தாரு, எனக்குள்ள இருந்தாரு. கொலோசியர் நிருபத்தில் 3:27 சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருப்பதே அந்த பரம ரகசியம். எனக்குள்ள இருக்காரு, என் மேல இருக்காரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறதுனால சுவிசேஷம் சொல்றதுக்கு அபிஷேகம் பண்றார். இருதய நறுமணங்களை குணமாக்கும்படி, குருடர்களுக்கு பார்வை, தரித்திரருக்கு சுவிசேஷம், அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். நீ காலைல தேவ மனுஷன் பிரசங்கம் சொன்னாரு,
மார்க்கு 14 அதிகாரத்துல இயேசு வீட்டில் இருந்த பொழுது அபிஷேகத்தில் ஊத்தின போது, அபிஷேகம் சிரசில் ஊற்றப்பட்ட போது எதிரே வரக்கூடிய சிலுவை மரணத்திற்கு அந்த வேதனைகளை மேற்கொள்ள, பாடுகளை மேற்கொள்ள, நிந்தனைகளை மேற்கொள்ள, அவமானத்தை மேற்கொள்ள அபிஷேகம் உதவி செய்த கரங்களை தட்டி அந்த அபிஷேகம் எங்க சிரசில் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, தலையிலிருந்து ஊற்றப்பட்ட அபிஷேகம் எங்க சரம் முழுவதும் வந்து, ஆருடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் அது அவனுடைய நிறைவு வந்து வாழ்க்கையில மாபெரும் காரியத்தை செய்வதற்கு அந்த அபிஷேகம் உதவியாக. கிறிஸ்துவானவருக்கு அந்த அபிஷேகம் இருக்குமே தேவையானால் நமக்கு எவ்வளவு அதிகமான தேவை. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலேயும் வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, வல்லமைன்னு சொல்லுங்களேன், நல்ல வல்லமையா சொல்லுங்களேன். நசனாய் இயேசுவை சொல்லுங்க, நசனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நன்மை செய்கிறவராய் சொல்லியிருந்தார். அந்த ஆண்டவருக்கு அந்த அபிஷேகம் தேவையானால் நமக்கு எத்தனை அதிகமான அபிஷேகம் தேவை. காத்திருப்போம், பெற்றுக்கொள்வோம். உலகத்தை கலைகளாக மாற்றக்கூடிய அந்த அபிஷேகத்தை கொடுப்போம். ஒருவேளை வெள்ளி இல்லாமல் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம். பேதுரு சொல்றாரு, வெள்ளியில பொண்ணு இல்லை, ஆனா we have something better than gold and silver. That is the power of God. That is the name of God. Amen. நல்ல கரங்களை தட்டி thank you Jesus. Thank you, thank you, thank you, thank you, thank you Lord. உமக்கு நன்றி. ஒரு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. அந்த அபிஷேகத்தில் ஆவிலே நிறைந்து வாழ, be full with the spirit. ஆவிலே நிறைந்த வாழ்க்கை, குறைந்த வாழ்க்கை அல்ல, நிறைந்த வாழ்க்கையை வாழ we need more and more Lord. Speak to us continuously. Let the anointing of God flow over us from top to the bottom of our life. We want to see a breakthrough, mighty move of God. உம்முடைய வல்லமை வெளிப்பட ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாம் மையப்படுவதாக, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உங்க ஆவினால் ஆகும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் அனைவருக்கு இருப்பதாக. ஆமென் சொல்லுமா. God bless you. Thank you so much. God bless you.